சேலம் தீவட்டிப்பட்டி மாரியம்மன் கோவிலில் தலித் மக்களுக்கான வழிபாட்டு உரிமையை உறுதிப்படுத்த வேண்டும், சாதி வெறியாட்டத்தில் ஈடுபட்டோரை குண்டர் தடுப்பு காவலில் சிறைப்படுத்த வேண்டும், பொய் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள தலித் மக்களை விடுவிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சேலம் கோட்டை மைதானத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார், துணை பொதுச் செயலாளர்கள் எஸ் பாலாஜி, வன்னியரசு, தலைமை நிலைய செயலாளர் தகடூர் தமிழ்ச்செல்வன், முன்னாள் மண்டல செயலாளர் கிட்டு, ஒழுங்கு நடவடிக்கை குழு பாவேந்தன், முன்னாள் மண்டல செயலாளர் நாவரசன், தர்மபுரி கிருஷ்ணகிரி மண்டல செயலாளர் தமிழ் அன்வர், சேலம் மாவட்ட செயலாளர்கள் தெய்வானை, காஜா மைதீன், மொழியரசு, சுந்தர், கருப்பையா, மெய்யழகன், தர்மபுரி மாவட்ட செயலாளர்கள் பாண்டியன், சாக்கன் சர்மா, கருப்பண்ணன், நாமக்கல் மாவட்ட செயலாளர்கள் நீலவானத்து நிலவன், மும்பை அர்ஜுன், முகிலன், கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர்கள் மாதேஷ், குபேந்திரன், செல்வம், ராமச்சந்திரன், சேலம் மாநகர மாவட்ட துணைச் செயலாளர் வேலுநாயகம் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். திராவிட மக்களின் வழிபாட்டு உரிமையை மீட்கும் வரை விடமாட்டோம். வழக்கை ரத்து செய். தமிழக அரசே நியமனம் செய். இந்து அறநிலைத்துறை கோவில்களில் தலித் ஒருவரை ஆதி திராவிடர் ஒருவரை அறங்காவலராக நியமனம் செய். விடமாட்டோம். கைது செய்யப்பட்ட அப்பாவி தலித்துகளை விடுதலை செய். ரத்து செய். தீவட்டிப்பட்டி தலிதா காவல்துறையா சாதி வெறியர்கள் ஏவல்துறையா செய்யாதே காவல்துறையை கண்டிக்கின்றோம். தீவட்டிப்பட்டி தலித்துகள் மீது வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம்.